ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து அ சில கன்னடா சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அ "வணக்கம் எப்படி இருக்கீங்க?" "வணக்கம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறதுக்கு "நமஸ்கார ಹೇಗಿದ್ದೀರಾ?" நமஸ்கார ಹೇಗಿದ್ದೀರಾ அப்படின்னா, "வணக்கம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் ஒன் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு ஊட்ட ஆயித்தா ஊட்ட ஆயித்தா அப்படின்னா சாப்பாடு ஆயிடுச்சா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு காலை உணவு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு திண்டி ஆயித்தா திண்டி ஆயித்தா அப்படின்னா காலை உணவு சாப்பிட்டாச்சா பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ತುಂಬ ದಿನ ಆಯಿತು ಕಾಣಿಸಲೇ ಇಲ್ಲ ತುಂಬ ದಿನ ಆಯಿತು காணிசலே இல்ல அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. ತುಂಬ ದಿನ ಆಯಿತು அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றது. காணிசலே இல்ல அப்படின்னா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் உங்க மக எங்க உங்க மகள் எங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ನಿಮ್ಮ ಮಗಳು ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ மகளு எல்லி மகளு. உங்க மகன் எங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உங்க மகன் எங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ನಿಮ್ಮ மக எல்லி ನಿಮ್ಮ மக எல்லி அப்படின்னா உங்க மகன் எங்க அப்படின்னு கேட்குறது. எல்லி அப்படின்னா எங்க, ನಿಮ್ಮ அப்படின்னா உங்க. நெக்ஸ்ட் ஒன் குழந்தைகள் எங்க குழந்தைகள் எங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மக்களு எல்லி மக்களு எல்லி அப்படின்னா குழந்தைகள் எங்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃபீஸ்க்கு போகலையா ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆஃபீஸ்ಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ವಾ ಹೋಗ್ಲಿಲ್ವಾ ஆஃபீஸ்க்கே ಹೋಗ್ಲಿಲ್ವಾ அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ನಿಮ್ಮ ஆஃபீஸ் எல்லிದೆ ನಿಮ್ಮ ஆஃபீஸ் எல்லிದೆ அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறது. ನಿಮ್ಮ அப்படின்னா உங்க, எல்லிದೆ அப்படின்னா எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் வேலையெல்லாம் ஆகிடுச்சா வேலையெல்லாம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு ಕೆಲಸ ಎಲ್ಲ ಆಯ್ತಾ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಆಯ್ತಾ அப்படின்னா வேலையெல்லாம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறது. ಕೆಲಸ ಎಲ್ಲ ಆಯ್ತಾ அப்படின்னா வேலையெல்லாம் ஆகிடுச்சா ಕೆಲಸ ಕೆಲಸ. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்க ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ಫ್ರೀ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತೀರಾ ஃப்ரீ டைம்ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತೀರಾ அப்படின்னா ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. ஃப்ரீ டைம்ನಲ್ಲಿ அப்படின்னா ஃப்ரீ டைமில், ஏன் ಮಾಡ್ತೀರಾ அப்படின்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನಾನು ಅಡುಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು ಅಡುಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ அப்படின்னா நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ನಾನು ಅಡುಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. நெக்ஸ்ட் ஒன் நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ அப்படின்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ನೀವು ಎಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು ಎಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ அப்படின்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் உங்கள் வேலை எப்படி இருக்கு உங்கள் வேலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಹೇಗಿದೆ ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಹೇಗಿದೆ அப்படின்னா உங்கள் வேலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறது. வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு வேலை கொஞ்சம் ಜಾಸ್ತಿயாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ಕೆಲಸ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಕೆಲಸ
ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇದೆ அப்படின்னா வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் காஃபி சாப்பிடலாமா? காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு காஃபி குடியோனா? காஃபி குடியோனா? சரி வாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சரி பன்னி. சரி பன்னி. இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் ಜಾಸ್ತಿ ಆಗಿடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ಈ ತಿಂಗಳು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. ಈ ತಿಂಗಳು ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ அப்படின்னா இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் நான் நாளைக்கு கொடுக்குறேன். நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ನಾನು ನಾಳೆ ಕೊಡ್ತೀನಿ. ನಾನು ನಾಳೆ ಕೊಡ್ತೀನಿ. ஆமா கொடுத்துட்டேன். ஆமா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ಹೌದು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಹೌದು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಹೌದು ಕೊಡ್ತೀನಿ. நெக்ஸ்ட் ஒன் இப்போ எங்க போறீங்க? இப்போ எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ಈಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ? ಈಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ அப்படின்னா இப்போ எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் ஒன் நேற்று நான் பிஸியாக இருந்தேன். நேற்று நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನಿನ್ನೆ ನಾನು ಬಿಸಿ ಇದ್ದೆ. ನಿನ್ನೆ ನಾನು ಬಿಸಿ ಇದ್ದೆ அப்படின்னா நேற்று நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. நின்னே அப்படின்னா நேற்று. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் போங்க நான் இன்னைக்கு வரல. நீங்கள் போங்க நான் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ನೀವು ಹೋಗಿ ನಾನು ಇವತ್ತು ಬರಲ್ಲ. ನಾನು ಇವತ್ತು ಬರಲ್ಲ அப்படின்னா நான் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாளை ಸಿಗೋಣ. ನಾಳೆ ಸಿಗೋಣ. ಇವತ್ತು, ನಿನ್ನೆ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನು? ನೀವು ಯಾರು? ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சில சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.